அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் SBI உடைய ரொம்பவே பிரபலமான கிரெடிட் கார்டான SBI சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக என்னென்னா இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த லுக் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் இந்த கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூவில் இதோடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, தென் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, இது வந்து உங்களுக்கு ஒரு சிறந்த கிரெடிட் கார்டாக இருக்கலாமா, இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமா, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தென் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ மொதல் இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த ஃபீஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டோடைய ஜாயினிங் ஃபீஸ் இல்லைனா இவங்களுடைய வெப்சைட்டில் வந்து ஆனுவல் ஃபீ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஆனால் அந்த ஆனுவல் ஃபீ வந்து கட்டினதுக்கப்புறம், அதாவது என்னென்னா அதுக்கான பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 500 ரூபா மதிப்புள்ள அமேசானோடைய கிஃப்ட் கார்டு வந்து கிடச்சிரும். ஸோ இது வந்து எப்படி கிடைக்கும்னா, இப்போ இந்த ஆனுவல் ஃபீ இருக்கு இல்லையா, அது வந்து அந்த கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட்லேயே வந்துடும். அதுக்கப்புறமாக பில் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் அதுக்கான அந்த பில்க்கான பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது பண்ணதுக்கப்புறம் 500 ரூபா மதிப்புள்ள இந்த அமேசானோடைய கிஃப்ட் கார்டு வந்து கிடச்சிரும். தென் இந்த கிரெடிட் கார்டோடைய ரினியூவல் ஃபீ என்னன்னா, அது வந்து 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ரினியூவல் ஃபீ இருக்கு இல்லையா, இது வந்து இவங்க 2வது வருஷத்துலேருந்து வருஷம் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் சப்போஸ் நீங்கள் மொதல் வருஷத்துலேயே இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 1 லட்சம் இல்லைனா அதுக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த 2வது வருஷத்துக்கான அந்த ரினியூவல் ஃபீ இருக்கு இல்லையா, அது வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி 2வது வருஷத்துலையுமே இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 1 லட்ச ரூபா இல்லைனா அதுக்கு மேலே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வருஷத்துக்கான, அதாவது என்னென்னா அந்த 3வது வருஷத்துக்கான அந்த ரினியூவல் ஃபீ இருக்கு இல்லையா, அது வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த SBI சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அந்த அப்ளை பண்ணுற லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக உங்களுக்கு வேணும்னா அந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தென் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த கிரெடிட் கார்டை இப்போ இவங்க 3 நெட்வொர்க்கில் வந்து தராங்க. மாஸ்டர் கார்டு, வீசா, தென் எம்எக்ஸ், அதாவது என்னென்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது அந்த ரிவார்டு வந்து கிடைக்கும் இல்லையா, அது வந்து எவ்வளோ கிடைக்கும், தென் அந்த ரிவார்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இவங்களுடைய நிறைய அந்த எக்ஸ்க்ளூசிவான பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 24x7, புக் மை ஷோ, கிளியர் ட்ரிப்பு, டாமினோஸ், ஐஜிபி, மிந்த்ரா, நெட்மெட்ஸ், ஸ்விக்கி, யாத்ரா. ஸோ இது மாதிரி இவங்களுடைய நிறைய எக்ஸ்க்ளூசிவான பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 10 மடங்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இதில் சப்போஸ் நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 100 ரூபாய்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டோடைய மதிப்பு என்னென்னா 25 பைசா. ஸோ அதனால் 10 ரிவார்ட் பாயிண்ட்டோடைய மதிப்பு என்னென்னா 2 ரூபா 50 பைசா. ஸோ அதனால் 2.5% மதிப்புள்ள அந்த வேல்யூ வந்து கிடைக்குது. தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் மற்ற இடத்துல ஆன்லைனில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 5 மடங்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நிறையா மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அதில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் 100 ரூபாய்க்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 5 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும் போது தென் ஒரு ரிவார்ட் பாயிண்ட்டோடைய மதிப்பு என்னென்னா 25 பைசா. ஸோ அதனால் 5 ரிவார்ட் பாயிண்ட்டோடைய மதிப்பு என்னென்னா 1 ரூபா 25 பைசா. ஸோ அதனால் 1.25% மதிப்புள்ள அந்த வேல்யூ வந்து கிடைக்குது. தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் மற்ற ஸ்பெண்ட்ஸ்லாம் பண்ணும்போது, அதாவது என்னன்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய கடைகள்லாம் இருக்குது, அங்கே இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த மற்ற ஸ்பெண்ட்ஸில் நீங்கள் ஒரு 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட் வந்து கிடைக்குது. அதாவது என்னென்னா 0.25% மதிப்புள்ள அந்த வேல்யூ வந்து கிடைக்குது. ஸோ அதனால் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா, இல்லைன்னா நான் உங்ககிட்ட சொன்ன அந்த எக்ஸ்க்ளூசிவான பார்ட்னர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் சப்போஸ் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல டீசெண்டான கிரெடிட் கார்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு இன்னொரு பெனிஃபிட் வந்து என்ன கிடைக்குதுன்னா அந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஆனுவலாக, அதாவது என்னென்னா ஒரு வருஷத்தில் ஆன்லைனில் 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ என்னென்னா 2000 ரூபா மதிப்புள்ள இ வவுச்சர் வந்து கிடச்சிரும். தென் இன்னொரு 1 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ இந்த கணக்கில் மொத்தமாக 2 லட்ச ரூபா ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா தென் இன்னொரு 2000 ரூபா மதிப்புள்ள இ வவுச்சர் வந்து கிடச்சிரும். இப்போ எந்த பிராண்டோடைய இ வவுச்சர் வந்து கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா கிளியர் ட்ரிப்பு இல்லைனா யாத்ரா. ட்ராவல் பாயிண்ட் ஆஃப் வியூலையுமே இது வந்து ஒரு நல்ல கிரெடிட் கார்டாக தெரியுது. இல்லைனா சப்போஸ் நீங்கள் இந்த கிளியர் ட்ரிப்பு இல்லைனா யாத்ராவில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல கிரெடிட் கார்டாக இருக்குது. தென் அடுத்ததாக என்னென்னா இதில் வந்து 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைக்கும். இப்போ இந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர்னா என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு கிரெடிட் கார்டு மூலியமாக ஃபியூவலில் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதில் என்னன்னா அதுக்கான அந்த ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைக்கும். இப்போ இந்த 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் எப்போ கிடைக்கும்னா, இப்போ நீங்கள் ஃபியூவலில் 500 ரூபாயிலிருந்து 3000 ரூபா வரைக்கும் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது அந்த 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைக்கும். ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில் மேக்ஸிமம் 100 ரூபா வரைக்கும் தான் அந்த
ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக வேற என்ன பண்ணிக்கலாம்னா இஎம்ஐல ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கிக்கலாம். தென் யூட்டிலிட்டி பில் பேமெண்ட் பண்ணிக்கலாம். தென் இந்த ஆட் ஆன் கார்டு ஃபெசிலிட்டி கூட கிடைச்சிரும். ஸோ இதில் என்னன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து உங்கள் பேரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வேணும்னா உங்களுடைய பேரண்ட்ஸு இல்லைனா ஸ்பவுஸு இல்லைனா சில்ட்ரனு இல்லைனா சிப்ளிங்ஸு அவங்களுக்கு நீங்கள் ஆட் ஆன் கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஆனால் அவங்களுடைய ஏஜ் வந்து 18க்கு மேலே இருக்கணும். ஸோ இதில் என்னென்னா அந்த கிரெடிட் கார்டோடைய கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, அது வந்து கிரெடிட் கார்டு ஹோல்டர் கிட்ட தான் இருக்கும். அடுத்ததாக யார் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம், அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போது வந்து ஏஜ் கிரைட்டீரியா பற்றி சொல்ல போனோம்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு என்னென்னா வயசு வந்து 21க்கு மேலே இருக்கணும். தென் சேலரிட் இல்லைனா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கணும். ஏன்னா கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த வருமானம் இருந்தால் தான் அந்த கிரெடிட் கார்டு பில்லு வந்து கட்ட முடியும். ஸோ அதனால் ஒரு பர்சன் கிட்ட வந்து வருமானமே இல்லைனா கிரெடிட் கார்டு வந்து தரமாட்டாங்க. தென் அந்த கிரெடிட் ஸ்கோர் இருக்கு இல்லையா, அது வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கணும், ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கணும். ஏன்னா கிரெடிட் ஸ்கோர் வந்து ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. தென் பேனு ஆதார் அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்காதது, அதாவது என்னென்னா அப்ரூவ் ஆகாதது அது வந்து எஸ்பிஐ பேங்க் பொறுத்து தான் இருக்குது, அவங்களுடைய இன்டர்னல் பாலிசி பொறுத்து தான் இருக்குது. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டு பற்றி நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா இப்போது சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா 1.25% மதிப்புள்ள அந்த வேல்யூ வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இவங்களுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவான பார்ட்னர்ஸ்லாம் சொன்னீங்க இல்லையா, அதில் சப்போஸ் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா அந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். ஏன்னா 2.5% மதிப்புள்ள அந்த வேல்யூ வந்து கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் அந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் வந்து கிடைக்குது. நிறைய கிரெடிட் கார்டில் அந்த மைல்ஸ்டோன் பெனிஃபிட் வந்து தரமாட்டாங்க, ஆனால் இதில் அந்த பெனிஃபிட் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்னா அந்த வெல்கம் பெனிஃபிட்மே கிடைக்குது. அதாவது என்னென்னா அந்த ஆனுவல் ஃபீக்கான பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 500 மதிப்புள்ள அந்த அமேசானோடைய கிஃப்ட் கார்டு வந்து கிடைக்குது. ஸோ இது வந்து ஒரு நல்ல வெல்கம் பெனிஃபிட்டாக இருக்குது. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் நீங்கள் கிரெடிட் கார்டுக்கு ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா, அதாவது என்னென்னா இப்போ தான் நீங்கள் புதுசாக ஏதாச்சும் ஒரு கிரெடிட் கார்டு உங்களுக்கு வேணும்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு நல்லா இருக்கலாம். ஏன்னா பிகினருக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு என்ட்ரி லெவல் கிரெடிட் கார்டுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா, இல்லைனா இவங்களுடைய அந்த எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா, இல்லைனா நீங்கள் நிறைய அந்த ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக என்னென்னா இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த லுக் இருக்கு இல்லையா, அது வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த கிரெடிட் கார்டு வந்து பார்க்குறதுக்குமே நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஏகப்பட்ட அந்த ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல எஸ்பிஐயோடைய அந்த கார்டு ஆஃபர்ஸ்லாம் இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நிறைய ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டு, அமேசானு, சாம்சங்கு, தென் ரிலையன்ஸ் டிஜிட்டல், ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஷாப்பிங் பிளாட்ஃபார்ம்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வாட்டி இந்த எஸ்பிஐயோடைய அந்த கார்டு ஆஃபரு கார்டு டிஸ்கவுண்ட்டில் வந்து காமிக்கும். ஸோ அப்போ உங்ககிட்ட எஸ்பிஐயோடைய அந்த கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டு ஆஃபர் அந்த கார்டு டிஸ்கவுண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எஸ்பிஐயோடைய கிரெடிட் கார்டு வந்து யூஸ் ஆகும். தென் இதுலேயே என்னென்னா நிறைய அந்த ஆன்லைன் ஷாப்பிங் பிளாட்ஃபார்மில் அந்த சேல் டைமில் எஸ்பிஐயோடைய கார்டு ஆஃபர்ஸ்லாம் போடுவாங்க. அப்போ உங்ககிட்ட இந்த எஸ்பிஐயோடைய சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா அந்த கார்டு ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய நிறைய பணத்தை நீங்கள் சேமிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் இது மூலியமாக ஏதாச்சும் ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் வேணும்னா அந்த டிரான்சாக்ஷனை இஎம்ஐயாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிரெடிட் கார்டோடைய இஎம்ஐயில் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்குவாங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு உங்களுக்கு நல்லா இருக்கலாம். தென் இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த ரினியூவல் ஃபீ இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது. அது வந்து 499 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஒரு வருஷத்தில் என்னென்னா அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக 1 லட்ச ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த ரினியூவல் ஃபீ இருக்கு இல்லையா, அது வந்து வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரால் அவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். ஸோ அவங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லா இருக்கலாம். ஸோ அதனால் சப்போஸ் உங்களால் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஒரு வருஷத்தில் 1 லட்ச ரூபா இல்லைன்னா அதுக்கு மேலே வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து நல்லா இருக்கலாம். ஏன்னா அந்த ரினியூவல் ஃபீ இருக்கு இல்லையா, அது வந்து இவங்க வேவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ இந்த எஸ்பிஐ சிம்பிளி கிளிக் கிரெடிட் கார்டு பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பார்த்துருக்கோம். இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக உங்களுக்கு வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிரெடிட் கார்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் இந்த வீடியோவை இங்கே வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃப்ளிப்கார்ட் எஸ்பிஐ கிரெடிட் கார்டு பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன், வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.